opportunity to prepare the temple for events and to volunteer to clean it and to be a part of the community, to be part of this world and life and people. So yeah, we're very grateful for being here. இதுவரை 14 வருஷம் முடிந்து விட்டது. நாங்கள் சென்ற வருடம் திருவண்ணாமலையில் இதே நவம்பர் மாதம் உழவாரப் பணி செய்தோம். இரண்டாவது முறையாக கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு ஆலய நிர்வாகம் அழைத்திருக்கிறது. நாங்கள் சிறப்பாக செய்து முடிப்போம். பாலிஷ் பணி செய்து முடித்தோம். இன்னும் அடுத்த ஆண்டும் இதேபோல செய்வோம் என்று தெரிவித்துள்ளோம். எங்கள் குரூப்பில் பல்கேரியா, ஆஸ்திரேலியா, அந்த சுவிட்சர்லாந்து போன்ற வெளிநாட்டு சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். மொத்தம் 50 பேர். எத்தனை நாள் இந்த பணி நடைபெறுகிறது? எத்தனை நாள் முடியும்? இந்த பணி 2 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று முடிய போகிறது. அண்ணாமலையார் கோயில்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அண்ணாமலை கோயிலில் இன்று 150 பேர் வந்திருக்கு. இன்னைக்கு நேத்திக்கு ஒரு 300 பேர் பண்ணாங்க. 300 பேர் செஞ்சாங்க. காலையில 7 மணி. பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு நம்ம கோயிலில் நம்ம நாட்டில் உழவார பணி செய்கிறாங்க. கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. நான் கிரிவலம் போகிறேன், நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன் அப்படி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும். பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், குப்பைகள் இதெல்லாம் போடாமல் இருக்கணும். அதே மாதிரி அங்கே குப்பைகளை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு இந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த கற்பூரத்தை கண்ட இடத்துல எல்லாம் ஏற்றுறது, இதனால எல்லாம் பக்தி வந்துடாது. இதனால எல்லாம் சாமி நிச்சயமாக அருள் செய்யாது. நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ, சுகாதாரமாக வச்சுருக்கோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது. அந்த கோயிலை வெளிநாட்டில் பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ அழுக்காக இருக்கே, நம்ம சுத்தம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டுக்காரர் அதை பார்க்கும்போது நிச்சயமாக என்ன நினைப்பாங்க, இங்குள்ள மக்களை பற்றி எவ்வளோ ஏற்பட்ட அற்புதமான பொக்கிஷமான இந்த கோயிலெல்லாம் இப்படி அஸ்தமாக வச்சுருக்காங்களேன்னு நினைக்க மாட்டாங்களா? அது நமக்கு கேவலம் இல்லையா? அதனால் கோயிலுக்கு போகிறவங்க அந்த இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். இதே மாதிரி உழவார பணி நாமளும் செய்யணும். அப்போது அந்த கோயில் சுத்தமாக இருக்கும். நம்ம தலைமுறைக்கும் அதை நம்ம காப்பாற்றி கொடுப்போம்.